அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். தடைப்பட்டு போய் நிற்கிற சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கிறது என்று சொன்னால், இந்த நாளிலே தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். ஆமென். சகரியா 4:9 பாருங்களேன். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? அப்ப கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். செருபாபேலின் கைகள் அஸ்திபாரம் போடுகிறது. மகா கொண்டாட்டம். அப்படியே அவங்க கட்டுறாங்கன்னா தடை வந்து விட்டது. அடுத்து இந்த தடையினாலே தாமதங்களும் வந்து விட்டது. அப்ப என்ன நடக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. என்ன வருது? செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளை செய்து முடிக்கும். ஆமென். அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும். நீங்க சில நேரம் நினைக்கலாம், ஆரம்பிச்சேன் ஆனா அது நடக்கல, இனி என் பிள்ளைங்க பார்த்துக்கிட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ ஆரம்பிச்சு வச்சதை நீயே முடிச்சிடுன்றாரு. ஆமென். அப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி பாதியிலே நிப்பாட்டி வச்சிட்டீங்களா? ஃபண்ட் இல்லாம, அல்லது அவ்வளவுதான், ரிசோர்ஸ் இல்லை, ஒன்றும் செய்ய முடியல, பலன் இல்லை, ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல உன்னை கொண்டு செஞ்சதை உன்னை கொண்டே முடிப்பேன்றார். ஆமென். அப்ப அதனாலதான் அடுத்து போட்டிருக்கு, அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? உங்க துவக்கம் அற்பமா இருக்கலாம். நீங்க அற்பமா தான், ஒரு ஹம்பிள் பிகினிங்கா தான் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அதனால முடியாம போய் நீங்க இருக்கலாம், சிச்சுவேஷன் நிமித்தமா. இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, இல்ல அது குளோரியஸா கொண்டு போவேன்றார். ஆமென். அப்ப அற்பமாய் தான் ஆரம்பித்தீர்கள், இன்று அதை நடத்த முடியாம இருக்குது. ஆனா நீ கர்த்தர் சொல்றாரு, மகிமையாய் நீ அதை செய்து முடிப்பாய் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்போ நீங்க ஒரு காரியத்தை எடுத்து அதுல தடை வந்து அப்படியே இருக்கிறீங்களா? அடுத்து என்ன செய்யன்னு தெரியல, இது என்ன எப்படி கொண்டு போகன்னு தெரியல, இதை அப்படியே விட்டுறலாம்னு நினைக்கிறேன், குவிட் பண்ணிடலான்றீங்க. ஆண்டு சொல்றாரு, டூ நாட் குவிட். நீ குவிட் பண்ணிடாதன்னு சொல்றாரு. ஆமென். சொல்றாரு, உன் கைகளே அதை செய்து முடிக்கும், உன் கைகளாலேயே நான் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென். எனவே நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் தான் உங்களை அழைச்சிருக்கிறார். யார் உங்களை என்கரேஜ் பண்ணல, கண்டுக்காதீங்க. கர்த்தர் உங்களை என்கரேஜ் பண்றாரு. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. அவர் உங்க கூட இருக்கிறபடியால் அவரே உங்கள் பலனா இருப்பார். அவரே உங்கள் பலனா இருக்கிறபடியால் நீங்க தைரியமா காரியங்களை எடுத்து நடப்பீங்க. உங்களுக்கு துணையாக கர்த்தர் இருப்பார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமென். அப்ப செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே முடித்து தீர்க்கும். உங்கள் கைகளே முடித்து தீர்க்கும். நீங்களே முடித்து தீர்ப்பீர்கள். ஆமென். எனவே கர்த்தர் எதை உங்களை கொண்டு ஆரம்பிச்சாரோ அதை உங்களை கொண்டே முடிப்பார். அது மகிமையானதா இருக்கும். உங்க வாழ்க்கையே பெரிய சாட்சியாக நிற்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.